அப்ப இதுல ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டேன் நான். எப்படி வாட்ச் பண்ணிட்டேன்னா, இந்த கிழவி எது சொன்னாலும் அழிஞ்சிருது. நம்ம 6 ஏக்கர் நெல் போட்டிருக்கோம் வயல்ல. நெல்லாத்து எங்கே இருக்கு? புல்லாத்தான் கிடக்கு நிறையா. இந்த கிழவியை கூட்டு போய் இவ்வளவு புல்லான்னு சொல்லுவோம். புல்லு ஊரா அழிஞ்சு போய் நம்மளுக்கு களை எடுக்கிறாசு மிச்சம். கிழவி காலையில் டீ ஏற்றி அப்படி சைக்கிள் குந்திராப்புல கொண்டு வந்து நிறுத்தினா. பாரு கிழவி 6 ஏக்கர். அப்படியாடா 6 ஏக்கர் போட்டு விடு, நல்ல வார்த்தையை போட்டு விடு. ஏங்க அப்பா, ஏன்னா நிறைய புல்லு இருக்கு. புல்லு ஒரு களை எடுக்கிறாசு மிச்சம். பார்த்துட்டு அடே அப்பா பரவாயில்லடா. ஏண்டா இவ்வளவு புல்லுக்குள்ளேயும் ஒரு சில நெல்லாத்து இருக்கத்தாண்டா செய்து அப்படின்னு இருந்த நெல்லாத்து. இவன் நினைச்சது ஒண்ணு நடந்து ஒண்ணு. இன்னொன்னு பசங்களா இருக்கலாம், அது சொல்லுவோம். இவனை கவிஞனா மாத்துறதே இவனுடைய காதலி தான். அவளை வைரம் வைரம் என்றேன், அவள் என்னை வைரம் வைரம் என்று. உங்களோட பிச்சை விட்டா அந்த கைதிட்டு வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. இன்னொருத்தன் கவிதை இருக்கான். இந்த கவிதைக்கு 300 பேர் அவனை புரட்டி